எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு மார்ச் 25, 2026 இன்னைக்கான நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல என்ன இருக்குன்னு வேகமா பாத்துரலாம். இன்னைக்கு ட்ரேட் பண்றதுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி நமக்கு கை கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, நம்ம அனாலிசிஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்க நம்ம பார்க்க போற எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்க எந்த ஒரு முதலீட்டு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கண்டிப்பா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு என்ன பண்ணலான்னு ஒரு பிளான் போடுறதுக்கு முன்னாடி நேத்து மார்க்கெட் இங்க முடிஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் முதல் படி இல்லையா? சரி, வாங்க நேற்றைய க்ளோசிங் நம்பர்ஸும் முதல்ல பார்க்கலாம். இங்க பாருங்க, நேத்து அதாவது மார்ச் 24 அன்னைக்கு நிஃப்டி ஸ்பாட் 22,912ல முடிஞ்சிருக்கு. அதே சமயம் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா 22,984ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவுல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு, கவனிச்சிங்களா? அந்த வித்தியாசம்தான் இந்த 71 பாயிண்ட்ஸ். இததான் நம்ம பிரீமியம்னு சொல்றோம். அதாவது ஃபியூச்சர்ஸ் விலை ஸ்பாட் விலையை விட 71 பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கு. இது எதை காட்டுதுன்னா, ட்ரேடர்ஸ் மார்க்கெட் இன்னும் மேல போகும்னு எதிர்பார்க்கறாங்கன்னு ஒரு சின்ன சிக்னல் கொடுக்குது. இது பொதுவா ஒரு பாசிட்டிவான விஷயம். ஓகே, நேற்றைய டேட்டாவை வச்சு இன்னைக்கு நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய நம்பர்ஸ் என்னென்ன, மார்க்கெட்டோட எல்லைகளை வரையறுக்க போற அந்த முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். இன்னைக்கான ட்ரேடிங் ரேஞ்ச் இதுதான். சிம்பிளா சொல்லணும்னா மார்க்கெட்டோட தர மாதிரி சப்போர்ட் லெவல் 22,566ல இருக்கு. அதே மாதிரி மார்க்கெட்டோட கூற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் 23,258ல இருக்கு. மார்க்கெட் இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு நடுவுல எப்படி டிராவல் ஆகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இப்ப இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கையில இருக்கு. இத வச்சுக்கிட்டு எப்படி ஒரு தெளிவான ட்ரேடிங் பிளானை உருவாக்கலாம்? வாங்க, அட் த மணி அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வச்சு ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியை பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்காக இப்போ மார்க்கெட் இருக்கிற விலைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸை எடுக்க போறோம். அதாவது 22,900 மற்றும் 22,950. ஏன் இந்த ரெண்டு நம்பர்ஸ்? ஏன்னா மார்க்கெட்ல ஒரு சின்ன மூமெண்ட் நடந்தா கூட இந்த ஆப்ஷன்ஸ்ல அதோட தாக்கம் வேகமா தெரியும். அதனாலதான் இது நம்ம பிளானோட மையப்புள்ளி. சரி, இதோ இந்த 4 ஸ்டெப் பிளான் ரொம்ப சிம்பிள். முதல்ல 22,900 அல்லது 22,950 ஸ்ட்ரைக்கர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, மார்க்கெட் மேல போற மாதிரி இருந்தா கால் ஆப்ஷனையும் கீழே வர மாதிரி இருந்தா புட் ஆப்ஷனையும் கவனிங்க. மூணாவது, நம்மளோட டார்கெட் 71 பாயிண்ட்ஸ்ல இருந்து 345 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். நாலாவது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், கட்டாயமா 25 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுப்போங்க. இது நம்மளோட கேபிட்டலா பாதுகாக்கிற ஒரு சேஃப்டி நெட் மாதிரி. ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை சுருக்கமா பார்த்துடலாம். இன்னைக்கு ட்ரேட் பண்ணும்போது நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? ஒரு குவிக் ரீகேப். இன்னையோட சப்போர்ட் 22,566, ரெசிஸ்டன்ஸ் 23,258. நம்ம ஸ்ட்ராட்டஜியோட டார்கெட் ரேஞ்ச் 71லேருந்து 345 பாயிண்ட்ஸ். அப்புறம் கட்டாயமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 25 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். இந்த நம்பர்ஸ் தான் இன்னையோட கேம் ரூல்ஸ். இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்த டேட்டா, இந்த கீ லெவல்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு மார்க்கெட்கான உங்களோட பர்சனல் ட்ரேடிங் பிளான் என்ன? உங்க பிளானை உருவாக்குங்க, ரொம்ப டிசிப்ளின்டா ட்ரேட் பண்ணுங்க. அடுத்த அனாலிசிஸ்ல சந்திக்கலாம்.